வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜுவல்லரி மேக்கிங். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ஜுவல்லரி மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக்லஸ்ஸு, பிளாக் கலர் பீட்ஸ், மல்டி கலர் பீட்ஸை வச்சு எப்படி 2 காம்பினேஷனில் எப்படி சூப்பரான வீட்டிலே எப்படி ஜுவல்லரி செய்யலாம், ஒரு நெக்லஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக்லஸ். அந்த நெக்லஸுக்கு தேவையான மெட்டீரியல் கீர் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், நெக்லஸ் லாக் எடுத்து வச்சுருக்கேன், பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், மல்டி கலர்ஸில் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கோல்டன் பால்ஸ், ரிங்கு, இது வந்து பேஸ், ஹியரிங் பேஸ், இது வந்து கீர் லாக். இது ரொம்ப முக்கியம். நம்ம நெக்லஸ் போடுறதா இருந்தால் பேங்கிள்ஸ் என்ன ப்ரேஸ்லெட்டுக்கெலாம் ரொம்பவே முக்கியம். இந்த கீர் லாக் எடுத்து வச்சுருக்கேன், டூல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்போ கீர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெக்குக்கு வந்து அளந்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு லென்த்து தேவை, லென்த்து ஷார்ட்டாக வேணுமா லாங்காக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த கீர் ஒயரை வந்து போட்டு கீர் லாக்கை வந்து போட்டு நம்ம அந்த முடிச்சு போடுறதுக்கு பதிலாக இந்த கீர் லாக்கை ஒன்றை போட்டு ப்ளஸ் பண்ணோன்னா அது கீழே அழுவது ரொம்ப லைஃப் வரும். இது தண்ணி அந்த மாதிரி பட்டா கூட ஸ்வெட்டாக அது பார்த்திங்களா, அதுமாரி பட்டா கூட ஒன்றுமே ஆகாது. அது நல்லா லைஃப்பும் வரும். எப்பவுமே வந்து இந்த கீர் லாக் வந்து ரொம்ப முக்கியம். கீர் ஒயரில் இந்த கீர் லாக்கை போட்டுட்டு ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எப்பயுமே போலவே இந்த பிளாக் கலர் பீட்ஸில் வந்து இந்த மல்டி கலர் பீட்ஸை வந்து ஒன் வந்து பிளாக் கலரு, இன்னொன்று வந்து மல்டி கலர், இப்படியே வந்து மாற்றி போடுப்போம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான், நான் என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன். எனக்கு ஸோ இந்த மாதிரி வேணும் ஐடியாவில், ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான். அந்த ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு கீர் ஒயரில் கீர் லாக்கை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து அந்த மல்டி கலர் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மல்டி கலர் பீட்ஸை வந்து இது போட்டு வச்சுட்டு தனியாக வச்சிடலாம். அந்த பிளாக் கலர் பீட்ஸை ஒன்றும் பண்ண தேவையில்லை. இந்த மல்டி கலர் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கீழே வந்து அப்படியே தொங்க விடுற மாதிரி பிளாக் கலர் பீட்ஸ்க்கு சென்டராக வந்து இதை வந்து தொங்க விடுற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே தோரண மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவே இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஹியரிங் பேஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் பால்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மல்டி கலர் பீட்ஸை அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அது வந்து நல்லா அந்த இது வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாமே வந்து எல்லா மல்டி கலர் அந்த பீட்ஸ்லேயே வந்து இதே போல் வந்து அந்த ஹியரிங் பேஸ் வந்து இந்த கம்பியை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கோக்குற மாதிரி ஸ்ப்ரிங்கு இருக்கிற மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு கவுண்டிங் பண்ணிக்கோங்க. எத்தனை கலர் இருக்குது நடுவில் சென்டராக கவுண்டிங் பண்ணிட்டு ஒரே சேமாக வந்து வச்சு எப்பவுமே போட்டு பார்க்கலாம். சரி, ஓகே வியூவர்ஸ், நம்ம ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். ஓகே